நல்ல எண்ணங்களுடன் பயணிக்கும் எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் மஹம். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா அலவன்ஸ் ஃபாஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல தான் இந்த பதிவு இருக்க போகுது. இந்த பதிவானது நிச்சயமா சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸா இருந்தாலும் சரி அல்லது குவான்டிட்டி சர்வேரா இருந்தாலும் சரி மிக பெரிய அளவுல இது உங்களுக்கு உபயோகமா இருக்கும் என்கிற நம்பிக்கையில தான் இந்த பதிவு. அதற்கு முன்னாடி நீங்க மறந்துடாம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டுருங்க. இது சனாஃபின் சிவில் குவான்டிட்டி சர்வேயிங் கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல வரக்கூடிய காலம், அந்த காலத்துக்கு உள்ளாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸ், அந்த ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லெக் ஸ்டெப்ஸ், 2 லெக் ஸ்டெப்ஸ், 4 லெக் ஸ்டெப்ஸ், 6 லெக் ஸ்டெப்ஸ், சர்க்குலர் ஸ்டெப்ஸ், டைமண்ட் ஸ்டெப்ஸ், ஹெலிக்கல் ஸ்டெப்ஸ், ஓபன் ஸ்டெப்ஸ் சொல்லி பல வகைகள் இருந்தாலும் பெருவாரியான கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 லெக் ஸ்டெப்ஸ் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். எதனால இதை நம்ம அதிக அளவுல பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருவாரியான ஒர்க்குன்னு சொல்லக்கூடியது நான் இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட்ல தான் நடந்துட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களுக்கு தெரிந்த ஒரு மெத்தட் இந்த 2 லெக் ஸ்டெப், அதனால இதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா இது சரியானு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு தவறான முறைதான். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பில்டிங்கும் அந்த பில்டிங்ல வரக்கூடிய லோடுன்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குதோ அதை பொறுத்துதான் அந்த பில்டிங்ல வரக்கூடிய காலம் ஸ்டெப்ஸ் வந்து முடிவு பண்ணணும். இதை யார் முடிவு பண்ணுவா அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் தான் வந்து இந்த முடிவை வந்து எடுப்பாங்க. சரி, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் இந்த வேலைகளை வந்து செய்வாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கன்சல்டேஷன்ல வந்து அந்த ஒர்க்கை கொடுத்துருவாங்க. அவங்க அந்த பில்டிங்கினுடைய பிளானை வச்சு இந்த பில்டிங்க்கு எந்த மாதிரியான காலம் டிசைன் பண்ணணும், எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய முடிவை எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இந்த கம்பெனிக்கு கொடுப்பாங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த இடத்துக்கு எந்த மாதிரியான காலம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவு பண்ணி இந்த காலங்களை வந்து அவங்க கொடுப்பாங்க. ஆனா நான் இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட் கம்பெனில இது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா 180% ஒர்க்ல வந்து இது இருக்காது. என்ன காரணம்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த 2 லெக் ஸ்டெப்ஸ் சொல்லக்கூடியதை பயன்படுத்தி வேலையை முடிச்சுட்டு போயிருவாங்க. ஆனா இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதை யாரும் நம்ம சிந்திக்கிறது கிடையாது. இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நான் இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட்ல நீங்க செய்யக்கூடிய வேலையில மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய அளவுல வரும். என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, பில்டிங்ல ஒரு 2 வருஷம் 3 வருஷமா 5 வருஷமா கழியக்கூடிய நேரத்துல காலம் வெடிக்கிறது, அந்த சைட்ல உள்ள காங்கிரீட் விழுந்து போகிறதுன்னு சொல்லி பலதரப்பட்ட பிரச்சனைகள் அந்த பில்டிங் வந்து சந்திக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த பில்டிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இதனால மிகப்பெரிய அளவுல கவலையும் வர ஆரம்பிக்கும். ஆனா இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட் கம்பெனில நீங்க கொடுத்து செய்யக்கூடிய அந்த வேலைகள்ல இந்த மாதிரியான பிரச்சனைன்னு சொல்லக்கூடியது முற்றிலும் தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாம மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல உங்களுக்கு பெருவாரியா குறையும் சொல்லக்கூடியதும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு ப்ராப்பர் இன்ஜினியரிங் கம்பெனில கொடுத்து நீங்க செய்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அவுட்புட்னு சொல்லக்கூடியது கரெக்டா உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஒரு இன்ஜினியர்னு சொல்லிக்கிட்டு நீங்க வேலையை கொடுத்து செய்தா அவன் இப்படி பண்ணிட்டான்னு சொன்னீங்கன்னா, அது எந்த மாதிரியான இன்ஜினியர்கிட்ட நீங்க கொடுத்து வேலையை செய்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை இதுல நீங்க கவனிக்கணும். அப்போ ஒரு ஒர்க்குன்னு சொல்லக்கூடியது ஒரு நபரை சார்புடையதா கிடையாது. ஒரு ஒர்க்ல பல நபர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தாதான் அந்த ஒர்க்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியா நமக்கு கிடைக்கும். சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்களை கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ராஜெக்டை நீங்க செய்யக்கூடிய நேரத்துல செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ஒரு முழு மனநிறைவை நிச்சயமா தரும்னு சொல்லக்கூடியதையும் இதை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். இதற்கு அடுத்தது இவ்வளவு முக்கியமா கருதக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் சொல்லக்கூடியதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லக்கூடியதையும் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படிதான் என்ன பண்ணணும்னா அந்த ஒர்க்கை வந்து நம்ம செய்யணும். ஸ்டெப்ஸ்னுடைய ஸ்டீல் பாரை நம்ம கட் பண்ணக்கூடிய நேரத்துல என்ன எல்லாம் அதுல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ராடை வந்து நம்ம பெண்ட் பண்றோம். பெண்ட் பண்ணக்கூடிய நேரத்துல இன்னர் ரேடியஸ் இருக்கும், அவுட்டர் ரேடியஸ் இருக்கும். இது ரெண்டுலயும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகும். அப்படி டிஃபரன்ஸ் ஆகக்கூடிய நேரத்துல கட்டிங் லென்த் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நிச்சயமா டிஃபரன்ஸ் ஆகும். இந்த டிஃபரன்ஸை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது அப்படின்னு சொல்றதுக்காக தான் பெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுக்கணும்னு சொல்லி இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் புக்ல வந்து சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் அதுல அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப 90 டிகிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு 2D எடுங்க. 135 டிகிரி இருக்கா, நீங்க வந்து ஒரு 3D எடுங்க. 180 டிகிரி இருக்கா, 4D எடுங்கன்னு சொல்லக்கூடிய வழிமுறைகளை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வழிமுறைகளை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான்
அந்த ஸ்ட்ரப்ஸினுடைய கட்டிங் லெங்த்தை வந்து நம்ம என்ன முடிவு பண்ணணும். அப்ப இது மட்டும் போதுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா இல்ல. அதுல வந்து ஹூக் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அந்த ஹூக் எதுக்காக ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சில இடங்கள்ல ஒரு எர்த் வாக் நடக்குதுன்னா சில பில்டிங் பாத்தீங்கன்னா அப்படியே சீட்டு கட்டு மாதிரி மொத்தமா சரிஞ்சு கீழே அவ்வளவுதான் நம்ம பார்த்திருப்போம். அப்ப அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஹூக் ராட ப்ரொவைட் பண்ணக்கூடிய நேரத்துல பெருவாரியா குறைக்கப்படும். இந்த ஹூக் ராட ப்ரொவைட் பண்ணதுனால பில்டிங் வந்து ஓரளவுக்கு வைப்ரேஷன் ஆனாலும் அது இந்த மாதிரி சீட்டு கட்டு மாதிரி விழாம அந்த பில்டிங்கை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியத அவங்க கண்டுபிடிச்ச பிறகுதான் இந்த ஹூக் ராடுன்னு சொல்லக்கூடியத எல்லா காலத்திலையும் வந்து கொடுக்கணும்னு சொல்லக்கூடியத அறிவுறுத்திருக்காங்க. அப்ப இந்த ஹூக் ராடுன்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அவ்வளவு முக்கியமா இருக்கக்கூடிய இந்த ஹூக் ராட யானாதானு கொடுக்க முடியுமா? இல்ல, அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது அது 10D அளவுக்கு அந்த ஹூக் இருக்கணும்னு சொல்லக்கூடியதுதான் அந்த ஸ்டாண்டர்ட். ஒரு ஸ்ட்ரப்ஸினுடைய ஸ்டீல் பாரை கட் பண்ணக்கூடிய நேரத்துல வெறும் பெரிமீட்டர் மட்டும் நம்ம எடுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடியது இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த பெரிமீட்டர் கூட வேற என்ன எடுக்கணும்? பெரிமீட்டருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா அதனுடைய பெண்ட் அலவன்ஸ் எடுக்கணும். அப்புறமா அந்த ஹூக் அதனுடைய லெங்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்படி இந்த 3 மெஷர்மெண்ட் எடுத்த பிறகுதான் ஒரு ஸ்ட்ரப்ஸினுடைய கட்டிங் லெங்தையும் வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபார்முலாவை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல கட்டிங் லெங்த் இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் ஸ்ட்ரப்ஸ் பிளஸ் பெண்ட் அலவன்ஸ் பிளஸ் ஹூக் லெங்த். இதை ஆட் பண்ணக்கூடிய நேரத்துல நமக்கு ஆக்சுவல் கட்டிங் லெங்த் கிடைக்கும். இந்த கட்டிங் லெங்த்ல நம்ம அந்த ராடை பெண்ட் பண்ணக்கூடிய நேரத்துல நமக்கு ஒரு சரியான ஸ்ட்ரப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்ல இருந்து நீங்க நிச்சயமா புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல அது இன்னும் உங்களுக்கு ஒரு தெளிவை வந்து கொடுக்கும். இப்ப உதாரணத்துக்கு 230x150 சைஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ரப்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம்னா இந்த 760mm ஆக்சுவல் சைஸுக்கு நம்ம ராடை கட் பண்ணோம்னா நிச்சயமா என்ன பண்ண முடியாது, அந்த ராடை ஒழுங்கான முறையில வளைச்சி எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், இதுல அந்த பெண்ட் அலவன்ஸ் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறமா அந்த ஹூக்கினுடைய அந்த லெங்தையும் ஆட் பண்ணணும். அப்ப 760 பிளஸ் 64 பிளஸ் என்ன பண்ணணும்னா இந்த 160mm ஆட் பண்ணக்கூடிய நேரத்துல நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூல தான் நம்ம என்ன செய்யணும், அந்த ஸ்டீல் பாரை கட் பண்ணணும். அப்படி கட் பண்ண பிறகு நம்ம வளர்த்திருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரப்ஸ் சொல்லக்கூடியது நமக்கு பக்காவா கிடைக்கும். அதனால ஒவ்வொரு ஸ்ட்ரப்ஸையும் நம்ம வளைக்கக்கூடிய நேரத்துல இந்த பெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியத கன்சிடர் பண்ண பிறகுதான் நம்ம ராடையே என்ன செய்யணும், கட் பண்ணி அந்த வேலைகளை வந்து செய்யணும்னு சொல்லதை நீங்க என்ன செய்துக்கலாம், இதுல இருந்து புரிஞ்சுக்கிடலாம். இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்ல இருந்து நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரப்ஸ் ராடினுடைய கட்டிங் லெங்த்தை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழிமுறையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பெண்ட் அலவன்ஸினுடைய தேவை எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில இந்த பதிவை நான் இதுல முடிக்கிறேன். இந்த கேள்வியும் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விதான். அவங்க இதை பார்க்கக்கூடிய நேரத்துல உங்களுடைய சந்தேகம் தீர்ந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல இதுல இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க தெரிவிங்க. நம்ம அடுத்த பதிவுல அந்த தகவல்களை நம்ம அடுத்தடுத்ததா பதிவு பண்ணலாம்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணங்களோடு இந்த பதிவை நான் இதுல முடிச்சிடுறேன். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.